ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மறுபடியும் வேற கட்சியில் இருக்கக்கூடியவங்க போய் தாவேக்கால சேர்றது நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு மாத காலமாகவே எல்லா கட்சியில் இருக்கவங்க தாவேக்கால போய் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. தாவேக்கா ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி மாறிட்டு. ஸோ இன்னைக்கு அப்படி போன முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயதாரணி அவர்கள் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. பாஜக முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாங்க, பாஜகவுக்கு வந்தாங்க, பாஜகலேருந்து இப்போ தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ தாவேக்கால போய் சேர்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது. பாருங்க, ஒருத்தர் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 1,70,00,000 வாக்கு வாங்கியிருக்காரு. தான் மட்டும்தான் சென்டர், வேறு யாரும் சென்டர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாம் போனால் அங்கே ஒரு சென்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் தப்பு பண்ணணுமா? ஒரு புஷி ஆனந்த் மட்டும்தான் தப்பு பண்ணணுமா? நான் போனால் எப்படி தப்பு பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்ட்டு நான் போகலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லது நான் விளவங்கோடுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், அது பிஜேபியால் வெற்றி பெற முடியல, என்னால் வெற்றி பெற வைக்க முடியல, போன இடைத்தேர்தலையும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடுச்சு, 3வது இடத்துக்கு வந்துட்டோம், இந்த வாட்டியும் அப்படி தான் வந்திருக்கு, காங்கிரஸ் அங்கே இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அது என்னுடைய தாய் கழகம், அதனால் நானும் போய் அங்கே சேர்ந்துக்கிறேன், நான் ஒரு பவர் சென்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதைத்தான் நீங்கள் செய்வீங்க. யார் மறுப்பாங்க? இப்போ எஸ்வி சேகர்கிட்ட விஜய் சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் எஸ்வி சேகர் போக மாட்டாரா? யார்? அதாவது நீங்கள் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா கடிசடைகள் முதல்ல போகும். கடிசடைகள் எங்கே போகும்? தண்ணி எங்கே போகுதோ அந்த இடத்துக்கு போகும். தண்ணி எங்கே போகும்? எந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்கோ, எந்த இடத்துல பெரிய வாய்ப்புகள் இருக்கோ அங்கே தான், அல்லது இறக்கம் இருந்ததுன்னா அங்கே போகும். ஸோ தாவேக்கா பக்கம் எல்லாரும் போகிறதுங்கிறது நீங்கள் விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. நல்ல வேலையாக அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு மாநில தலைவராகி கிளம்பி போயிருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதோட நிறுத்திக்கணும். நான் பேப்பர் இந்த மாதிரி இவங்க அங்கே தாவிட்டாங்க, கஸ்தூரி அங்கே போகிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். போன ஜனவரி மாதம் என்னுடைய விவாதங்களில் நான் சொல்லியிருக்கேன், எடப்பாடி அண்ணாமலை தவிர மற்றவங்க எல்லாருமே தாவேக்கால சேர்றதுக்கு விண்ணப்பங்களை கொடுத்தவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மை. அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசாக இருக்குது, அங்கே யார் வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. போராட்டம், அதை விமர்சிப்பதற்கு என்ன இருக்குது? 2 முறை அவங்களால வாக்குகளை அதிகரிக்க முடிஞ்சதா? விஜயதாரணியுடைய அரசியலை நீங்கள் குற்றம் சொல்லிட முடியுமா? அவங்க இவிகேஎஸ் எல்லாம் பார்த்து மேலே வந்தவங்க, இவிகேஎஸ் எல்லாம் கூட இருக்கும்போது மேலே வர முடியுமா? அதையெல்லாம் தாண்டி மேலே வந்திருக்காங்க. எந்த காங்கிரஸை விமர்சித்து அந்த காங்கிரஸில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற இங்கே போய் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா இங்கே பெண்களுக்கு பயங்கர சுதந்திரம் இருக்குது, ஏன்னா சிங்கப்பின் படை வந்துருச்சு, இப்போ பாகிஸ்தானோட ஸ்ட்ரைட்டாக போராடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க போயிருக்காங்க. ஏன் விமர்சிக்கணும்? வாழ்த்தி அனுப்ப வேண்டியதானே. இப்போ வாழ்த்தி அனுப்புனாலும் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, தாவேக்கா போகிறவங்க எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குதோ, மற்ற கட்சிகளால் கொடுக்க முடியல. கம்பேரிசனுக்காக சொல்ல சார், கிறித்துவ அமைப்பை எடுத்துக்கோங்க. கத்தோலிக்கா இன்னொருத்தர் ஆக முடியாது. கத்தோலிக் வேறு யாரையோ எத்தனையோ பேரை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவனால் தன்னுடைய மகனையோ மகளையோ, அவர்களுக்கு பிறந்த அந்த மகனையோ மகளையோ கத்தோலிக்கா மாற்ற முடியாது. இது ஸ்டாண்டர்டு. இதை விஜய்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே, இந்த சிஆர்என் ஏதோ நிறைய இருக்குது பாருங்கள், அதில் யார் வேணாலும் போகலாம். நீங்கள் கிறித்துவராக மதம் மாறி உங்கள் பேரை உடனே வின்சென்ட் செல்வராஜ் அப்படின்னு மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்கள் வீட்டில் ஜீசஸ் படம் வச்சுக்கலாம், வர்றவங்களுக்கெல்லாம் சோத்திரம் சொல்லலாம். பட் நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் கத்தோலிக்காக இருக்க முடியாது. தாவேக்காவுடைய அமைப்பு விஜய் அப்படிங்கிற ஒரு சுற்றி இவ்வளவு தான் அப்படிங்கிற ஒரு வட்டத்தை அவர் ஒழுங்காக போட்டுக்கிட்டார். யார் வேணாலும் போய் நீங்கள் அங்கே உட்காந்துக்கலாம், பெருசாக வரவே முடியாது. அதே பிஜேபியில் இருந்தால் நீங்கள் ஜனாதிபதி ஆகலாம், உதவி ஜனாதிபதி ஆகலாம், ரிசல்ட்டை கொடுக்கலனாலும் நீங்கள் உயர் பதவிக்கு வரலாம், உழைப்பு உங்களோடது நேர்மையாக இருந்ததுன்னா. அப்போது உங்களுக்கு தெரியணும், நான் எதுக்காக தாவேக்கால போய் நான் 10ஓட 11 இருக்க போகிறீங்க. அங்கே உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க? உடனே வாரிய தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்களா? அங்கே அதுக்கு நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கணும், இல்லைன்னா மதம் மாறணும். சபாநாயகர் கிறித்துவர், முக்கிய பதவிகள் வகிக்கிறவங்கெல்லாம் கிறித்துவர்கள். அந்த அமைப்பு அப்படி தான் இருக்கும். ஸோ தாவேக்கா கத்தோலிக் அதுதான் மெயின். தாவேக்கால நீங்கள் பெந்தகோஸ்தேவாக போய் சேர்ந்துக்கோங்க, யார் வேணாங்கிறா? போகிறவனுக்கு ஒரு இலக்கு இருக்கணும் இல்லைங்க. சஸ்டைனபிலிட்டிக்காக தானே இவங்கெல்லாம் அரசியலில் இருக்காங்க, தாக்கு பிடிப்பதற்காக தானே இவங்கெல்லாம் அரசியலில் இருக்காங்க, தாக்கணுங்கிறதுக்காக இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி செய்தியில் இருந்துக்கிட்டே இருந்தால் தன்னுடைய சொத்துக்களை நான் விஜயதாரணியை மட்டும் சொல்லலை,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சேர்த்து தான் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட்டுக்கு போக்கிடமே இல்லை. இந்தியாவில் எங்கே இருக்காங்க அவங்க? இருந்த கேரளாவும் முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? தவிகோட போகத்தான் செய்வான். அவனை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வெளியிலிருந்து தொந்தரவு வச்சு, வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லத்தான் செய்வான். நீங்கள் என்ன பண்ண முடியும்? பட் விஜய் இதெல்லாம் கண்டுக்கலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. விஜய் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. குஷ்பு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தால் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. கல்யாண பத்திரிக்கை கொடுக்கக்கூடாதையா? அதுவும் தன்னுடைய மகளுக்கு நடந்ததுன்னா கொடுக்கக்கூடாதா? அதை விமர்சிக்கிறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. நேரடி கம்பேரிசன் இல்லாட்டியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதை தயவு செஞ்சு அரசியலோட சம்மந்தப்படுத்திக்காதீங்க. அது நாகரிகமாக இருக்காது. நான் அதை டிஸ்க்ளைமரை தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு பொண்ணுக்கு வேற ஒரு ஆண் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் அந்த ஆம்பளையால் அதை தடுக்க முடியாது. அந்த ஆம்பளையால் தன்னை இன்னும் பெரிய ஆம்பளையாக காத்திக்க முடியும். இன்னும் அதிகமாக காதலித்து அந்த பொண்ணை தக்க வைக்க முடியுமே தவிர நீங்கள் அடித்தாலோ திருத்தினாலோ விமர்சித்தாலோ கேடுகட்ட வேலையை செஞ்சாலோ அல்லது குடிச்சிட்டு வந்தாலோ தாடியை வளர்த்துக்கிட்டாலோ அது இன்னும் 3 பேரோட தான் போகும். இவ்வளவுதான் அரசியல். நீங்கள் உயர்ந்து அவர்களை உங்களோட வைத்துக்கொள்ள வேண்டும். அவங்க போகிறத பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இப்போ நீங்கள் அவருடைய நிறைய போகிறவங்க கத்தோலிக் பெந்தகோஸ்தே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஒரு மதம் சார்ந்து குறிப்பிட்டாலும் அவர் இப்போ மூகாம்பிகை கோயிலுக்குலாம் போயிருக்காரு. எம்ஜிஆர் இது மாதிரி போயிருக்காங்க. நான் அவருடைய சிஸ்டத்தை தான் சொன்னேன், அவருடைய மெக்கானிசத்தை சொல்லலை. சிஸ்டம் வேற, மெக்கானிசம் வேற. சிஸ்டம் அந்த இடத்துல தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கத்தோலிக்கராக இருந்தால் மட்டும்தான் உயர்நிலைக்கு வர முடியும். மற்றவர்கள் எல்லாம் இருக்கணும். அப்போ தான் மதம் மாற்றம் வேலைகள்லாம் ஒழுங்காக. நான் விஜய் உடனே மதம் மாற்றாருன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மிஷினரிகளுடைய போக்கே அதுதான். இல்லை, மிஷினரியோட போகணும்னா அவர் இப்போ மூகாம்பிகை கோயிலுக்குலாம் போயிருக்காரு. தனிப்பட்ட முறையில் அவருடைய மெக்கானிசம் எந்த ஒரு விஷயமும் தனக்கு மேற்பட்டு ஒரு கடவுள் இருக்குன்னு நம்புறாரு. கடவுள் இருக்குன்னு ஒருத்தன் நம்புறான்னா அவனை நீங்கள் சங்கராச்சாரியாரிடமோ அல்லது அஜரத்திடமோ அல்லது அந்த கிறித்துவ பாதிரியார்கள் இருப்பாங்க, பேராயர், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இப்போ எடுத்துக்கூடாது. கடவுள் பக்தி இருக்கிறவன் ஸ்ட்ரைட்டாக தனக்கும் கடவுளுக்குமான லிங்கை தான் எடுத்து பார்ப்பான். மூகாம்பிகைக்கு வேண்டியிருக்க அதை நீ போய் செய்யணும் அம்மா சொல்லியிருந்தா செய்வான். இந்த கோவிலுக்கு நான் வேண்டியிருக்கேன் நீ போய் செய்யணும்னு சொன்னால் செய்வான். ஸோ ஒரு பக்தனாக தான் அவர் செயல்படுறாரு ஒழி. அதுவும் தேர்தலுக்கு பிறகு தானே இதெல்லாம் பண்ணுறாரு. தேர்தலுக்கு முன்னாடி பண்ணாரா? 2 தேர்தலுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டிட்டு திமுகவுக்கு ஓடி வந்தவர் தானே இவர். 3 தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவர் தானே இவர். இவருடைய மெக்கானிசம் ஆன்மீகம். அவர் கோயிலுக்கு போகிறாரா, வாழ்த்துங்க. கோவில்லேருந்து திருடுறாரா, சேகர் பாபு மாதிரி ஏதாவது வேலை பண்ணுறாரா, அப்போ விமர்சனம் பண்ணுங்க. அதோட நம்ம நிறுத்திக்கணும். இல்லை, இந்த கோயிலுக்கு போகிறதுலே ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறது எம்ஜிஆர் முத திமுக விட்டு வெளியில் மூகாம்பிகை கோயிலுக்கு போனார். இந்த திராவிட கழகத்தோட அந்த கோர் வேல்யூஸ் இல்லை அப்படின்றத அவர் நிரூபித்தார். அப்புறம் ஜெயலலிதா அத்தனையும் பெரிய பக்திமான், பட் அவங்களும் மூகாம்பிகை போனார். ஸோ இவர் அந்த பேட்டர்ன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. தனக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பேட்டர்ன். அண்ணா ஜெயிச்ச உடனே திராவிட கழகம் ஆஃபீஸுக்கு போனார், அதே மாதிரி இவரும் போனார். அந்த மாதிரி அந்த ஒரு பழைய பேட்டர்னை மெயின்டைன் பண்ணுறாரோ. ஹிந்துக்கு எதிரானவனும் கிடையாது, அதே மாதிரி இந்த கொள்கையும் தாங்கி பிடிக்கிறேன்றது. சார், ஸ்கூலில் படிக்கிறவன் கயிறை கட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார். அவர் தான், அவருடைய கட்சியில் இருக்கிறவர் தானே சொல்கிறாரு. ஆமாம். அப்போ ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னால் அது மத கலவரம்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாரு? உங்கள் கேள்வியே அவர்கிட்ட போய் சேராது. அதான் பிரச்சனை. அவர் எங்கேயோ இருப்பார் ஆண்டவன் மாதிரி. நம்ம பேசினா அவர் காதிலேயே கேட்காது. சிஸ்டமை கொலாஸ் பண்ணுறான். திருப்பரங்குன்றத்தில் எதுக்கு சார் அந்த முடிவு எடுக்கிறான்? அவங்க தாத்தா ஏற்றினாரா தீபத்தங்க? அவன் கொள்ளு தாத்தனுக்கு முன்னாடி நான் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தது தான் அந்த தர்காவும் மற்றதும். அங்கே ஒரு இணக்கமாக தானே போயிட்டுருக்கு. நான் இந்த இடத்துல ஏற்றுறதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை? கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் நீ அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னா நீ யார் சார்? இந்த சிஸ்டம் உங்களுக்கு நான் ஒரு கார்ட்டூன் அனுப்பியிருக்கேன். 1950 காங்கிரஸுடைய இந்த அப்பீஸ்மெண்ட், அதாவது சிறுபான்மையினர் காவலர்னு தன்னை தானே காட்டிக்கக்கூடிய, அங்கே யார் இருந்தா அப்போது 1950 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தானே இருந்தாங்க. அப்போது ஒரு பஸ்ஸில் யாரெல்லாம் போகணும், கவர்மெண்ட் பஸ்ஸில் யாரெல்லாம் போகணும், 3 சீட்டு பாகிஸ்தான் முஸ்லீமுக்கு, 2 சீட்டு காங்கிரஸ் முஸ்லீமுக்குன்னு சொல்லி ஒரு அற்புதமான கார்ட்டூன் ஷர்மா போட்டு 1950 வந்தது. 1950க்கும் பின்னாடி வந்த கருணாநிதிக்கும் அல்லது ஸ்டாலினுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக சில விஷயங்கள் செய்யறதுங்கிறது இவங்க தாத்தா காலத்திலேருந்து இருக்கு. இது முட்டாள்தனம்னு புரிய வச்சுட்டோம். மமதா ஊற்றி மூடி இப்போ காங்கிரஸில் போய் திரும்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க.
காங்கிரஸ் என்ற ஒன்றே வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க மமதா. இப்போ 2 தேர்தலுக்கு முன்னாடி, ஒரு தேர்தலுக்கு முன்னாடி அதிரந்தன் சௌத்ரிலாம் ரொம்ப திட்டினாங்க. இப்ப காங்கிரஸுக்குள்ள போய் சேர்றேங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்கன்னா, எந்த கடவுளும் அது யாராக இருந்தாலும், இஸ்லாத்தா இருந்தாலும், கிறிஸ்துவராக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும் உங்களை காப்பாற்ற போறது இல்லை. உங்க செயல்கள் தான் உங்களை காப்பாற்ற போகுது. இது தெரியணுமா வேண்டாமா? அப்போ ஒரு ஆளு ஒரு பெரியாரிஸ்ட், அவ வந்து கயத்தை கட்டக்கூடாது. அதுக்கு என்ன சொல்றாரு? சாதி சார்ந்த கயிறு கட்டக்கூடாது. அதை யார் கட்ட விட்டாங்க? ஒரு கயிறுல இருக்குதுங்க. ஐயா ஆர்.என். ரவி ஐயா தெளிவாக சொன்னார், சாதி இன்னும் செழித்தொழுங்கி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நீங்கள் அதை வந்து இந்த சாதி கயிறு அந்த சாதி கயிறுன்னு பார்த்து யாரும் விமர்சிக்கலை, விட்டுட்டீங்க. இப்போ வந்து இந்துக்களுக்கு மட்டும் கயிறு கட்டக்கூடாதுன்னா அவன் கயிறு கட்டுவான், உனக்கு என்ன பிரச்சனை? இவங்க ஹிஜாப்ல வந்திருக்காங்கல்ல, அது அவங்களுடைய நம்பிக்கைன்னு தானே வந்திருக்காங்க. அவங்களுடைய நபிகள் நாயகம் சொன்னதா ஹிஜாபுக்கும் நபிகள் நாயகமுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது பின்னாடி ஷரியத் மூலமாக வந்த சில விஷயங்கள். அப்போ நீங்க வந்து பேசுறீங்க, இது வந்து ஒரு பெரிய நேர்மையான ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்கன்னா, அதை விஜய் கண்டுக்கலன்னா, அவர் தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மூகாம்பிகைக்கு போனான்னா, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் போயிருந்தாருன்னு, அல்லது இளையராஜா அவர்கள் போய் மூகாம்பிகைக்கு செய்த மாதிரியான நல்ல விஷயங்களை இவங்க செய்தா என்ன, செய்யாம விட்டால் என்ன? இளையராஜா மூகாம்பிகைக்கு செய்ததை விட இவங்க என்னத்தை பெருசா செஞ்சிட போறாங்க? ரஜினிகாந்த் செய்ததை விட இவங்க என்னத்தை பெருசா செஞ்சிட போறாங்க? இவங்க தாத்தா யாராக இருந்தா எனக்கு என்னங்க? நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போறீங்களா, சந்தோஷம். மதுக்கடைக்கு போனாதான் எனக்கு வருத்தம். போகல, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்க உங்க அரசு எப்படி செயல்படுது? அது இந்த மாதிரியான காட்டுவாசிகளை தானே வச்சுட்டு இருக்குது, இஷ்டத்துக்கு பேசுற காட்டுவாசிகளை தானே வச்சிருக்குது. எனக்கு சந்தோஷமான விஷயம், ரமேஷ் நெத்தி பால் நெத்தியா இல்லை, விஜய் அவரோட நெத்தியும் பால் நெத்தியா இல்லை. அவர் தேவைப்படும் போது வச்சுக்கிறார், அவர் அழிக்கிறது இல்லை. ஸோ ஒரு ஆன்மீகவாதி அப்படித்தான் இருப்பான். அவனுக்கு வந்து இஸ்லாத்தா கிறித்துவமா ஹிந்துவான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவளோட துவேஷி, ஒரு அயோக்கியன், ஒரு திருட, ஒரு இந்த நாட்டில் தான் பெருசாக வரணும், அதுக்கு கலவரத்தை ஏற்படுத்தணும், மத கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவன் இப்படித்தான் பண்ணுவான். அவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் நான் பார்க்க போகிறேன். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து எப்போ தேர்தல் நடந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை மக்கள் அகற்றி விடுவார்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் வந்து பேசியிருக்காரு. 1 மாதம் தான் இருக்கு, திமுக கடுமையாக எதிர்த்துக்கிட்டே இருக்கு. 6 மாதம் நாங்கள் நேரம் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் தோக்குறீங்களோ அங்கெங்கெல்லாம் நாங்கள் உங்களை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு வியாதி, இந்த பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ வந்த உடனே எலக்ட்ரிக் மின் கட்டணம், மின் கசிவு, மின் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பவர் கட்டு அதெல்லாம் வருது இல்லையா? இது 2021 ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே இருந்துச்சு. ஆமாம், இந்த அணில் கதையெல்லாம் பேசுனது அப்போ தான். இது ஏன் நடக்குது? சிஸ்டமேட்டிக்காக திமுக வந்தாலும் ஏன் நடக்குது, தாவேகா வந்தாலும் ஏன் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அயோக்கியர்கள் அன்றைக்கும் அப்படியே தான் இருக்காங்க, இன்றைக்கும் அப்படியே தான் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி எடப்பாடி ஐயா, இந்த ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சுட்டாங்க 2016 ஆன்டி இன்கம்பன்சியை மீறி ஜெயிச்சுட்டாங்க. கலைஞர் ஐயா சொன்னார் இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்னாரு. ஸ்டாலின் ஐயா சொன்னார் சொடுக்கு போட்ட உடனே இந்த ஆட்சியை நான் கவுத்துருவேன் அப்படின்னாரு. அப்புறம் அதே ஸ்டாலின் ஐயா வந்து என்ன சொன்னார், கருணாநிதி நினைத்திருந்தால் கலைத்திருப்பார், ஆனால் அவர் நினைக்கவே இல்லை அப்படின்னாரு. இந்த இப்போ தான் ஐயா சொல்லிட்டு போனார், கலைஞர் இன்னொரு 1 மாதத்தில் இல்லை அவர் நினைக்கவே இல்லை அப்படின்னாரு. இந்த பத்திரிகைகளுக்கு இந்த ராபிட் ஃபயர் கொஸ்டினுக்கு பதில் சொல்கிற மாதிரி இவனுங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. எந்த எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ண மாட்டான். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு ஜெயிச்சது அவனுக்கு தான் தெரியும். சத்தியமாக ஜாயின் பண்ண மாட்டான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களாலலாம் ஆட்சியை கலைச்சிட முடியாது. கலைக்கிற ஆட்சி மேலே இல்லை, காங்கிரஸ் இல்லை, பிஜேபி தான் இருக்குது. அது ஒன்று கலைத்து விட்டு விளையாடணுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வரவே வராது. வெஸ்ட் பெங்காலை நம்ம எவ்வளவு பொறுத்துட்டு இருந்தோம், மமதா பண்ணுற அத்தனை தவறுகளையும் நம்ம எந்த அளவுக்கு பொறுத்துக்கிட்டு இருந்தோங்கிறது நமக்கு தான் தெரியும். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே பண்ணிட்டு இருந்த அத்தனை அட்டுழியங்களையும் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். நேரம் வரும், கரெக்டாக அடிக்கலாம். இன்னைக்கு அவருடைய கட்சிக்குள்ளேயே குழப்பம், உத்தவ் தாக்கரேக்குள்ளேயே குழப்பம் வந்து. ஸோ இது எல்லாமே நாம காத்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நமக்கு ரூட்டு தெரியுது. ரைட், இவனை கரெக்டாக 8 மணிக்கு தட்டினா வேலை முடிஞ்சது, இவனை 6 மணிக்கு தட்டி தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ண வேண்டாம், இவ்வளவுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு. பட் இவங்க எல்லாம் இப்படி தான் உதார் விட்டுக்கிட்டு இருக்கிறதும், உல்டா கதையை பேசிக்கிட்டு இருக்கிறதும் பண்ணுறாங்க. ஒன்றும் வேண்டாங்க, கல்யாண மண்டபத்துக்கு போனால் நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், கல்யாணம் எவ்வளோ முக்கியங்கிறத சொல்லணும், நீங்களும் துர்காவும் எப்படி அழகாக வாழ்ந்தீங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கும் வரணும், உங்களுக்கு பெற்ற மாதிரியே நல்ல பிள்ளை, அது வேணாம், உங்களுக்கு நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும், அப்படி ஏதாவது பேசணும். இவ்வளோக்கு தானே உங்களை கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்ருக்கான். அங்கே போய் அழிஞ்சிடும்,
கலைஞ்சிரும்னா அந்த பொம்பளை என்ன அந்த மணப்பெண் என்ன நினைக்கும்? ஐயோ இப்போ தானே தாலி கட்டியிருக்கேன், அதுக்குள்ளே போயிடும். இல்லை அவர் அங்கே விஜயை பற்றி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அண்ணாமலையை பாருங்கள், இன்னைக்கு பார்க் இன்ஜினியரிங் காலேஜில் போய் பேசுகிறாரு. போகிறது அவங்க கிராஜுவேஷன் வாங்கிட்டு கிளம்ப போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். அங்கே தெள்ள தெளிவாக அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அதை தான் பேசுகிறாரு. அரசியல் பேசினாரா? இல்லை. தன்னை உயர்த்தி கொண்டாரா? நான் எப்படியெல்லாம் பண்ணேன் தெரியுமான்னு சொன்னாரா? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ மாதா பிதா குரு தெய்வம் அழகாக சொல்லிட்டு வெளில வர்றாரு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்ககிட்ட இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை காட்டிகிட்டு இருக்கோம். இவங்க தோத்துக்கிட்டே வர்றாங்க. திமுக திக இல்லாமல், ஏன் சொல்லப்போனால் அதிமுக நாத்தாக்கா இல்லாமல் 51% வாக்கு உங்ககிட்ட இருக்குது. இவங்ககிட்ட 24, 21, 4, 49% வாக்கு தான் இருக்குது. தமிழ் படிக்காமே எப்படி +2 பாஸ் பண்ணலாமா தமிழ்நாட்டில், அந்த மாதிரி திமுக அதிமுக நாத்தாக்கா இல்லாமலேயே நீங்கள் 51% வாக்குகளை நோக்கி போகலாம். அதைத்தான் உங்களுடைய இலக்காக வச்சிருக்கணும். இவங்க அழிந்து கொண்டு வருவார்கள், அழிந்து கொண்டே இருப்பார்கள். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் செஞ்ச திட்டங்களுக்கு மேலே தான் நீங்கள் வந்து லேபிள் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது பிரதமரோடைய இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு கூட இவர் போயிருந்தார், முதல்வர் விஜய் அவர்கள் போயிருந்தார். நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணிக்கலாம், நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு நீங்கள் லேபிள் ஓட்டிட்டு அங்கே நீங்கள் போய் பேசிட்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுவோம், அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு ஒரு நம்பிக்கை. இதைத்தான் பிஜேபி சொல்லியிருக்கணும். சிம்பிள் ஐடியா நாம் கொடுத்தோம். ஒரு பத்திரிகையில் மேலே இந்த இடத்துல பட்டினம் பொடின்னு வரும் தெரியுமா, சின்னதாக வரும், தினமலர் பக்கத்தில் பட்டினம் பொடி, இந்த பக்கம் வேறு ஏதோ ஒன்று வரும். இன்னைக்கு பெரிய கருப்பன் திறக்கும் திட்டம் மத்திய அரசு இந்த நிதி படி வந்தது அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொன்னோம். சின்ன வளரும் 3000 ரூபாயோ 10,000 ரூபாயோ தான் வரும், பெருசாக ஒன்றும் செலவு கிடையாது. அது செய்யலையே. பிஜேபி திமுக செய்கிற ஒரு விஷயத்துலையும் மத்திய அரசனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத சொல்லியிருந்தா அவங்க பாஷையில் புரியணும்னா ஒன்றிய அரசுன்னே சொல்லியிருக்கலாம். அதனால் என்னப்போ உங்களுக்கு தண்ணின்னா தான் புரியும்னா நான் தண்ணின்ட்டே போகிறேன், அதனால் என்ன பாணின்னு சொல்லி என்ன பண்ண போகிறேன்? அப்போது மத்திய அரசு செய்த விஷயங்களை தான் இவங்க பண்ணோங்கிறது இவங்களுக்கு தெரியல. இவங்க லேபிள் ஒட்டிக்கிட்டு தான் இருந்தாங்கங்கிறது இவங்களுக்கு புரியல. ரேஷன் கடையில் அரிசி கொடுத்தது பிஜேபியோடைய அரசு, மத்திய அரசு அப்படிங்கிறத புரியாமல் ரேஷன் கடையில் இவர் படத்தையும் இவங்க அப்பா படத்தையும் போட்டுட்டு வந்தாங்கங்கிறது இவருக்கு புரியல. ரைட். இப்போது திமுக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தது, அத்தனையும் நான் தூக்கி போட்டு விட்டேன், நான் புதுசாக திட்டம் கொண்டு வர போகிறேன்னு சொன்னால் முட்டாள்தனத்தினுடைய உச்சமாக தானே இருக்கும். செலவு உங்கள் அப்பா வீட்டிலேருந்து வந்தது, எங்கள் அப்பா வீட்டிலேருந்து வந்தது, நம்ம அப்பா வீட்டிலேருந்து வந்தது. கரெக்டா? அப்போது திட்டங்கள் கண்டினியூ ஆகத்தான் செய்யும். அதிமுக சொல்லலையா, போன ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது எங்களுடைய திட்டங்களில் தான் நீங்கள் வந்தீங்க. இந்த மத்திய தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு ஒரு 4000 கோடி திட்டம் யார் கொண்டு வந்தா? கிளம்பாக்கம் தொடங்கணுங்கிறத யார் முடிவு பண்ணா? நீங்கள் கொண்டு போய் உங்கள் அப்பா பேரை வச்சுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அங்கே எங்கே விற்றாலும் பில்லு கொடுக்க மாட்டாங்க. கிளம்பாக்கத்தில் போய் நீங்கள் பில்லு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. கௌரி சங்கர் 2-3 ஹோட்டலில் தான் கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல கருணாநிதி பேரை தான் வைக்கணும். பில்லு இல்லாமல் ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா கலைஞர் கருணாநிதியின் கிளம்பாக்கம்னு தான் பேர் வைக்கணும். வேறு யார் பேர் வைக்க முடியும் தமிழ்நாட்டில்? அப்போது இந்த திட்டங்கள் எல்லாம் கண்டினியூஸாக இருக்கிறதுக்காக தானே அரசுங்கிறதே கொண்டு வந்திருக்காங்க. தனித்தனியாக புதுசாக அடிச்சு கோடு போடுறதுக்கு நீங்கள் என்ன பரோட்டா சூரியா? இல்லை நான் 50 பரோட்டா வைக்க போகிறேன் நான் உங்ககிட்ட, உங்களால் இந்த கோடு போடுன்னு சொல்கிறதுக்கு. இந்த டெல்லி போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு புரிதல் என்ன இருக்குன்னா, தாவேக்கா வந்து அதிமுகவோட ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸை ஃபாலோ பண்ணுற, மத்தியில் இருக்கவங்களோட ஒரு இணக்கமாகவும் தமிழ்நாட்டில் திமுகவுடைய கவர்னன்ஸ் மாதிரி பிஜேபி எதிர்க்கிற வேலையை ரெண்டையும் செஞ்சு ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆட்சியை தான் கொண்டு போக பிளான் பண்ணுறாங்க. ஒரு 2 வரியில் சொல்லிவிடுங்க, சிம்பிளாக சொல்லிவிடுங்க. தமிழ்நாடுங்கிறது திமுக வர்சஸ் ஆன்டி திமுக அப்படி தான் இருந்தது. எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினதனுடைய நோக்கமே திமுக ஒரு தீய சக்திங்கிறதுனால தான். அப்புறம் நிறைய பேர் வந்ததுங்கிறதெல்லாம் அதே காரணத்துக்காக தான். ஸோ அடிப்படை வந்து திமுக ஒரு தீய சக்தி, அதுக்கு தாண்டி இருக்கிறது எல்லாமே தீப சக்தியா அல்லது தூய சக்தியான்லாம் நீங்கள் வேறு பேர் வச்சுக்கோங்க. பிராமின் நான் பிராமின் ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை பிரிட்டிஷ் வச்சா மாதிரி அறிவாளித்தனமாக நாம் வச்சது தான் திமுக ஆன்டி டிஎம்கேங்கிறது தான் அடிப்படை. 20% திமுகவோட இருந்தாங்க, 80% திமுக வெறுத்து தான் இருந்தாங்க அவங்க. ஆனால் சந்தில் பூந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நடப்பில் வந்த ஒரு விஷயம். விஜயோடைய அணுகுமுறை எப்படியா இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவையற்றதை நான் பேச போகிறதில்ல. தேவையற்றதில் அவசியம் இருக்குமா அதை வந்து இந்த ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா இவங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் பேச சொல்லிக்கிறேன். தேவையானதுக்கு மட்டும் நான் பேச போகிறேன். நான் டெல்லி போனது எதுக்காக? தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டங்கள்லாம் இருக்குது, எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறதுக்காக.
அத்தனை முதலமைச்சரும் வந்திருந்தாங்களா இல்லையா இந்த நித்தி ஆயோக்கு? ஆமா. இந்த தோத்து போனானுங்களே மமதா, ஸ்டாலின், இவங்க சீதாராமையா, இந்த மாதிரி ஒரு கும்பல் பெருசா தோத்து போயிருந்தது. இவங்க நித்தி ஆயோக்கு புறக்கணிக்கிறேன் அப்படின்னு தானே மாறு தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மாறு தட்டினதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தப்பு நடந்துருச்சா? இல்லை. இப்போ இவங்க போய் கலந்துக்கிட்டதுனால நல்லது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. எனக்கு இந்த சார் இப்போ ஒரே வரியில் சொல்கிறேன், தமிழக அரசை நீங்கள் எப்படி நடத்த முடியுன்றீங்க? எனக்கு என்ன வருதோ அதை செலவு செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. 50% எனக்கு ஜிஎஸ்டியில் வருது, செலவு செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்குது. செஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுறதுலலாம் நான் வந்து கேட்டு வாங்குவதற்கு உரிமை இருக்குது. நான் கடன் அடைக்கிறேன், கடனை வாங்குறேன், கடனை அடைக்கிறேன், வட்டியை கட்டுறேன், வட்டியை வாங்குறேன், வட்டியை கட்டுறேன், கடனை வாங்குறேன், வட்டியை கட்டுறேன், சம்பளத்தை கொடுக்குறேன். இதுக்கு மட்டும்தான் என்னால் முடியும். இதுக்கு மேலே நான் எதையாவது செய்யணும்னா மத்திய அரசு கொடுக்குற அந்த 41% இருக்குது பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு செலவு பண்ண வேண்டிய 41%ன்னு யார் முடிவு பண்ணுறா? ஃபினான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணுது பாருங்கள். அந்த 41%த்தில் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். 2000 கோடி எனக்கு கொடுங்கன்னு கேட்க தெரிஞ்ச விஜய்க்கு ஸ்டாலின் மாதிரி மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு ஏன் பேச தெரியலன்னா அது அனாவசியம். 41% அவங்க கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் நல்ல திட்டங்களுக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் நீங்கள் கரெக்டான வார்த்தையை கூட பயன்படுத்தினீங்க. அதிமுக மாதிரி தவேகா மாதிரி ஒரு அரசை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. திமுக மாதிரி கொண்டு வரலையா? ரொம்ப சந்தோஷம். அதுதான் நாடு உருப்படுவதற்கான ஒரே வழி. அந்த வகையில் அவங்க கண்டிப்பாக பயணிக்கிறாங்கங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களோட வந்து பல தகவல் பயந்து கொண்டதுக்கு நன்றி.